Hello friends, welcome back to my YouTube channel Logi Lectures. இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் தியரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் வந்து தேவனின்ஸ் தியரம், செகண்ட் தியரம் வந்து நார்டன் தியரம். ரெண்டுமே நம்ம சைட் பை சைட் பார்க்கலாம். ஒரு சின்ன அனலாகியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று வெயிட்டர் கூப்பிட்டு என்னென்ன ஃபுட் இருக்குன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? மெனு கார்டு கொடுக்க சொல்லி அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தடில் அதாவது வெயிட்டர் கேட்குற மெத்தடில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவரால் சொல்ல முடியாது, இல்லைன்னா ஒரு சொன்னதை நாம மறந்துடுவோம். செகண்ட் மெத்தட் தான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டுமே அந்த மெனு கார்டில் மென்ஷன் ஆகிருக்கக்கூடாது. அதாவது அந்த ஹோட்டலோட ஐட்டம்ஸோட ஈக்குவலண்டான ஒரு மெத்தடாக நம்ம மெனு கார்டை பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கை ஒரு சிம்பிளர் நெட்வொர்க்காக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் தெவனின்ஸ் தியரம் ஆர் நார்டன்ஸ் தியரம் ரெண்டுமே செய்ய போகுது. ஸோ அ லார்ஜர் லீனியர் bilateral network. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லீனியர் bilateral network can be reduced into a simpler circuit with Thevenin's theorem on the voltage source in series with a resistance. Norton's theorem on the current source in parallel with a resistance. பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் சொல்லலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்கும். இதை வந்து சிம்பிளர் சர்க்கியூட்டாக நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மெத்தட், தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆர் நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதில் இந்த வோல்டேஜ் பேர் தெவெனின் வோல்டேஜ் ஆர் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் ஆர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ். நார்டன் சர்க்கியூட்டில் இந்த கரண்ட் பேர் ஐ நார்டன் ஆர் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் நார்டன் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்க்கியூட்டும் வைஸ் வர்ஸாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இது தெரிஞ்சால் தெவெனின் தெரிஞ்சால் நார்டன் சர்க்கியூட் போடலாம், நார்டன் சர்க்கியூட் தெரிஞ்சால் தெவெனின் சர்க்கியூட் போடலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபுல் ஃப்ளெஷ்டாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த VThevenin ஆர் VOC இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் அண்ட் I நார்டன் ஆர் ISC வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஸோ அதை பார்க்கலாம், எப்படி ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எப்படி ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது கீழே பார்க்கலாம். ஸோ ஆர் தெவெனின் ஆர் நார்டன் ஆக்சுவலாக ரெண்டுமே ஈக்குவல் தான். ஒரே மெத்தடில் தான் நம்ம ஆர் தெவெனின் ஆர் நார்டன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். வேறு என்னதான் இருக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை லோடுன்னு நமக்கு மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது டெர்மினலில் இருக்கலாம், இல்லை நடுவில் எங்கேயாவது இருக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சர்க்கியூட்டை நம்ம ட்ரா பண்ணணும். கடைசி என்ன பண்ணணும்னா அந்த ரிமூவ் பண்ண ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்போ அந்த லோடுக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜோ இல்லை லோடில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட்டோ தான் நமக்கு கொஷனில் கேட்டிருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ப்ராப்ளம் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சர்க்கியூட்டில் எப்படி ஃபைனல் ஸ்டெப் இருக்கும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ தெவெனின் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த IL ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஓம்ஸ் லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு சீரீஸ் சர்க்கியூட், அப்போ ஈஸியாக ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். I ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், VThevenin டிவைடட் பை RThevenin ப்ளஸ் RLன்னு போட்டோம். நார்டன் ஈக்குவல் பாருங்க, இதை ரீப்ளேஸ் பண்ண பிறகு இது வந்து ஒரு பேரலல் சர்க்கியூட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ இது டோட்டல் கரண்ட், இது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் மாதிரி இருக்கு. அப்போ இதில் IL என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ IL ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் இன்டூ அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இதில் இது வந்து 1 மார்க் கொஷின். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது. அட்வான்டேஜ் என்னன்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆனாலும் சிம்பிளர் சர்க்கியூட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு நான்-லீனியர் bilateral network. It is not applicable to unilateral network or non-linear network. இப்போ டயோடு, டிரான்சிஸ்டர் மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்க்கு நம்மளால தெவெனின் நார்டன் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது என்னன்னா ப்ரொசீஜர் டு அப்டெயின் RThevenin, VThevenin அண்ட் I நார்டன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி எழுதி ஒரு வாட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ RThevenin ஆர் ஆர் நார்டன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ். எது லோடுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் சோர்ஸஸ் பை த இன்டர்னல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ சர்க்கியூட்டில் என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அதாவது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஷார்ட்டாக தான் ரீப்ளேஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0, ஐடியல் கரண்ட் சோர்ஸ்க்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ்க்கு இப்போ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் அந்த வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே போடுங்க. ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸாக இருந்தால் பேரலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. சரியா?
அப்புறம் find R equivalent or Z equivalent as seen from that open circuit load terminals. Okay, as seen from the load terminal. இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ப்ராப்ளம் பார்க்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது VThevenin எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? VThevenin otherwise called as open circuit voltage. So remove the load resistance first or open circuit the load terminals. அந்த ஓப்பன் சர்க்யூட் பண்ண டெர்மினல்ஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஃபைண்ட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். சரியா? தேர்ட் வந்து I நாட் ஆர் ஐஎஸ்சி. சில புக்கில் ஐஎஸ்சின்னு இருக்கும், சில ஐஎஸ்ஹெச்னு இருக்கும். எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லோ ரெசிஸ்டன்ஸை ஷார்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன? அந்த ஷார்ட் வழியாக இருக்கிற கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ப்ராப்ளம் பார்க்கலாம் நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபைண்ட் த கரண்ட் இந்த 5 ohm ரெசிஸ்டர் ஃபார் த சர்க்யூட் ஷோ. ஸோ இந்த 5 ohm ரெசிஸ்டர் எங்களுக்கு இங்கே இருக்குது. எல்லா சர்க்யூட்லையும் எண்டில் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, மிடில் கூட கொடுக்கலாம். அவங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க கரண்ட்டை கேட்டுக்கோங்க. கரண்ட் எந்த மெத்தடில் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் ஈவன் தெவனின் நாட் ஆன், உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கொஸ்டினில் தெவனின் நாட் ஆன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் தெவனின் நாட் ஆன் போங்க. அப்படி இல்லையா, அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்த மெஷ் மெத்தட் அப்ளை பண்ண முடியுமா, நோடல் போட முடியுமா, இல்லை வெறும் கேவிஎல் கேசியில் வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. தெவனின் நாட் ஆன் தான் போட்டாகணும் தெரிஞ்சால் மட்டும் தெவனின் நாட் ஆனுக்கு வாங்க. ஓகே, இந்த சர்க்யூட் நம்ம இதில் தெவனின் நாட் ஆன் படிக்கிறதுனால இதை நான் தெவனின் நாட் ஆன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ தெவனினாக இருந்தால் அதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஒரு ஆர் தெவனினும் ஒரு வி தெவனினும் வேணும். நாட்டாக இருந்தால் ஆர்என்னும் ஐஎன்னும் வேணும். ஸோ நம்மளோட எய்மு இந்த 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஆக்சுவலாக ஆர் தெவனினும் ஆர் நாட் ஒன்று தான்றதுனால 3 ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு அதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் ஆர் தெவனின் ஆர் நாட்டா ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ஸோ பாருங்கள், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லோடை ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த ஏபிக்கு அக்ராஸ் இருக்க 5 ohms ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் ஆர். செகண்ட் என்ன? ரீப்ளேஸ் சோர்சஸ் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே நமக்கு இருக்கிற ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, ஒரு கரண்ட் சோர்ஸ். இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு சீரீஸில் இருக்கிறதுனால இது ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் போட்டால் போதும். அப்படி இல்லையா, ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அவங்க ஷார்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இங்கே கரண்ட் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அவங்க ஓப்பன் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இதை ஷார்ட் பண்ணிட்டோம், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கேருந்து பார்க்கணும்? எங்கே லோடு இருந்துச்சோ அந்த டெர்மினல்லேருந்து ஆர்தெவனின் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து இப்போ இந்த சர்க்கியூட் பார்த்தா 3 and 6 parallel in series with 10 வருதா? R10 equal to 3 parallel 6 plus 10 வருதா? 12 ohms வரும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? VThevenin ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஓப்பன் டெர்மினலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த சர்க்யூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த டெர்மினல் ஓப்பன் டெர்மினல் அப்படின்னு சொன்னால் இந்த லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். சரியா? இப்போ இந்த கரண்ட் சோர்ஸில் ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் இல்லையா, இதை பாருங்கள், வோல்டேஜ் சோர்ஸ் தான் இங்கே கன்வெர்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ 2 மெஷாக மாறிடுச்சு நமக்கு. இது ஓப்பன் சர்க்யூட் பண்ணதுனால 0 கரண்ட் இருக்கும். ஆனால் இது வந்து க்ளோஸ் சர்க்யூட் தான், இங்கே கரண்ட் இருக்கும். அப்போ அந்த கரண்ட்டை ஐன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு சொன்னால் நமக்கு இந்த VThevenin தான் வேணும். VTheveninன்றது இப்போ இங்கே கரண்ட்டே இல்லைன்னா இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ VTheveninன்றது என்னவா இருக்கும்? VThevenin equal to VAB which is equal to VCB because இங்கே கரண்ட் இல்லை, அப்போ இங்கே ட்ராப் இருக்காது. இப்போ இந்த வோல்டேஜ் வந்து ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் CD டெர்மினல்ஸ், VCD. ஓகேவா? VCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? இந்த 6 ohmsல இருக்க ட்ராப் வேணும். அது கூட இந்த 6 volt ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த 6 voltல இருக்க ட்ராப் நமக்கு வேணும்னா அதில் இருக்க கரண்ட் வேணும். கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ இந்த கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த மெஷில் ஒரு ஐன்ற கரண்ட்டை நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அந்த ஐ கரண்ட் தான் இது ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஜஸ்ட் இந்த லூப் எடுத்துக்கேன், KVL அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ KVL அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ரைஸ். ஸோ 10 + 10 இங்கே வந்து ட்ராப். ஸோ மைனஸ். இப்போ இந்த 3 ohmsக்கும் 6 ohmsக்கும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ, பிகாஸ் இந்த பிரான்ச்சில் 0 கரண்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற கரண்ட் 3 ohmsல பாஸ் ஆகிட்டு 6 ohmsல பாஸ் ஆகிட்டு அப்புறம் வோல்டேஜ்னு சொல்லி இப்படி ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, அதுதான் பார்த்து. அப்போ 3 + 6 9 இன்டூ 5 ட்ராப் பண்ணுறதுனால மைனஸ். இப்போ இதில் பாருங்கள், இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு கரண்ட் போகுது இன்டர்னலாக, அப்போ அதுவும் ட்ராப். ஸோ -6 = 0. அதுலேருந்து ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு தெவெனின் வோல்டேஜ் கிடச்சிருச்சு. இதை நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, தெவெனின் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம
நாட் ஆன் கரண்ட் கொண்டு இருக்கணும். பிகாஸ் இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெவினின் மெத்தட்லையும் சால்வ் பண்ணுறோம், நாட் ஆன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து நாட் ஆன் கரண்ட் ஆர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் சர்க்யூட் எடுத்துகிட்டு லோடு இந்த இடத்த ஷார்ட் பண்ணிடணும். ஓகே, லோடு இருக்கிற இடத்த ஷார்ட் பண்ணிடணும். ஸோ அதில் போகிற கரண்ட் தான் ஐ நாட் ஆன் ஆர் ஐ ஷார்ட் சர்க்யூட். இங்கே பாருங்க, அதை ஷார்ட் பண்ண பிறகு இந்த சர்க்யூட்டை பாருங்க. இப்போ இது ஒரு ஜங்ஷனாக சிங்கிள் நோடு தான். பிகாஸ் 6 ohmஸும் 1 ஆம்பியரும் பேரலில் தான் இருக்குது. அப்போ சிங்கிள் நோடாக எடுத்துக்கலாமா? இப்போ டேரெக்டாக நோட் வோல்டேஜ் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்டில் நோட் வோல்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கரண்ட்டு V - 10 divided by 3. ஓகே, அடுத்தது V divided by 6. ஸோ ப்ளஸ் V divided by 6. அதுவும் நம்ம அவுட்வர்ட் கரண்ட்னு அசியூம் பண்ணிப்போம். அடுத்தது இந்த 1 ஆம்பியர். இந்த 1 ஆம்பியர் வந்து அவங்களே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் இன்வர்ட்னு கொடுத்துருக்கனால மைனஸ். பிகாஸ் நம்ம எடுக்கிறது எல்லாமே அவுட்வர்ட்னு எடுத்துருக்கோம், இது மட்டும் இன்வர்ட் அவங்களே கொடுத்துருக்கிறதுனால -1 ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இப்போ இந்த ஷார்ட் வழியாக தானே போகும் இந்த கரண்ட்டு. ஸோ அது வந்து V/10 = 0. இதுலேருந்து உங்களுக்கு வியோட ஆன்சர் கிடைக்கும். வியோட ஆன்சர் தான் கிடைக்கும். நமக்கு வேண்டியது இந்த ஐயோட ஆன்சர். ஓகேவா, ஐ நாட் தான் நமக்கு வேணும். ஐ நாட் தான் will be equal to, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா இந்த சர்க்யூட் பாருங்கள். இந்த இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கரண்ட் சோர்ஸ் வந்துட்டு இங்கே வோல்டேஜஸாக மாற்றிட்டேன். ஓகே, மாற்றினோடனே எனக்கு இங்கே 2 மெஷ் கிடச்சிச்சு, I1 I2. ஸோ இந்த நோடல் வோல்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மெஷ் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். மெஷ் மெத்தட் யூஸ் பண்ணால் டேரெக்டாக I2 = I1 வந்துடும். ஸோ ஒரு டெல்டாவை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா del2 மட்டும் சால்வ் பண்ணிட்டா del2/del கிராமர்ஸ் ரூலில் போட்டிங்கன்னா ஐஎனோட ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். ஓகே, அது ஒரு ஆல்டர்னேட் மெத்தட். நம்ம இங்கே நோட் வோல்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். ஐஎன் நமக்கு இப்போ இந்த விலேருந்து வேணும். ஸோ நத்திங் பட் V divided by இந்த R, அவ்வளோதான். ஸோ IN = V divided by R. ஐஎன் ஆன்சர் வந்துச்சு. இப்போ நமக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம R தெவெனின் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், V தெவெனின் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், I நாட் ஆன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 2 ஈக்குவலன்ட் சர்க்யூட்டும் போட்டுடலாமா? அது வந்து போட்டிருக்கோம். தெவெனின் சர்க்யூட்னா என்ன, V தெவெனின் இன் சீரீஸ் வித் R தெவெனின். நாட் ஆன் சர்க்யூட்னா என்ன, I நாட் ஆன் இன் பேரலல் வித் R நாட் ஆன். R நாட் ஆனும் R தெவெனினும் ஒன்று தான். ஓகேவா, இப்போ கடைசி என்ன பண்ணணும், லோட் ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். 5 ohmஸை 2 சர்க்யூட்லையுமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு கேட்டதே விஷயம் கேட்டது என்னென்னா இந்த 5 ohmஸில் இருக்கிற கரண்ட்டு தான் கேட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற கரண்ட்டை தெவெனின் சர்க்யூட்டில் ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 12 + 5 0.51 ஆம்பியர் வேணும். இப்போ நாட் ஆன் சர்க்யூட்டில் எப்படி போடுவோம், இந்த கரண்ட் நமக்கு வேணும். இது வந்து பேரலல் சர்க்யூட்டு. பேரலல் சர்க்யூட்னா கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுறோம். கரண்ட் டிவிஷன் ரூல் IL, இதில் இருக்க கரண்ட் நமக்கு வேணும். IL = அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 12 divided by 12 + 5 into டோட்டல் கரண்ட். ஓகேவா, போட்டால் 0.509 ஆம்பியர் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 ஆன்சருமே ஈக்குவலண்ட் ஆன்சர் தான். ஓகேவா, ஸோ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே இன்டர்னலி டிரான்ஸ்ஃபார்மபிள், ரைட்டா. ஸோ இதுதான் உங்களோட தெவெனின் அண்ட் நார்த்தனோட ஜென்ரல் மெத்தட். இது வந்து இருக்கிறதே சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து அவங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் பின்னாடி பார்த்தா, இப்போ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதில் பாருங்க, ஃபைண்ட் VThevenin if 3 ohms is the load resistance and power dissipated by the same. ஸோ இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பவர் கேட்குறாங்க, அது இல்லாமல் VThevenin நம்மகிட்ட கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஓப்பன் சர்க்யூட்டை 3 ohm எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். VThevenin ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டா இங்கே இருக்க கரண்ட்டு 0. இப்போ இந்த லூப்பில் கரண்ட் இருக்கும் இல்லையா, அது இந்த டேரக்ஷன்லையே எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதையே நம்ம அப்படியே டேரக்ஷன் எடுத்துக்கணும். அதே வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். பிகாஸ் யூஷுவல் மெத்தடில் இந்த கரண்ட் போயிட்டு இங்கேயும் டிவைட் ஆகும். ஆனால் இப்போ இங்கே 0ன்றதுனால எல்லா கரண்ட்டுமே இங்கே தான் போயிருக்குன்றது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா, அப்போ VThevenin = this VThevenin will be equal to this voltage 3 plus இந்த வோல்டேஜ். இதில் இருக்க ட்ராப், இதையும் ப்ளஸ் வந்துச்சு பாருங்கள், நம்ம இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே இப்படி ட்ராப் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ்னு. இப்போ நம்ம எழுதுறது இப்படி எழுதிட்டு இருக்கோம், அதனால் இங்கே ப்ளஸ் வந்துச்சு. யூஸ்வலாக கீழே இல்லை, இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகே, கரண்ட்டை நம்ம இந்த ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தோம்னா மைனஸ் வரும். இங்கே நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ VThevenin = this voltage plus drop across this 2 ohms distance 5 voltன்னு வருது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே என்ன கன்ஃபியூஷன் நமக்கு, நைட் ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துறாங்க நடுவில், அதான் ப்ராப்ளம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸி, அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், டேரெக்டாக VThevenin கிடச்சிருக்கும். இந்த ப்ராப்ளமில்
இது கரண்ட் சோர்ஸ், அதுவும் ஐடியல் கரண்ட் சோர்ஸாக இருக்கிறதுனால இது எப்படி போடுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து போடணும். VThevenin ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், RThevenin ஃபைண்ட் அவுட் பண்ணணும். RThevenin ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீஜர். என்ன பண்ணணும், லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துடணும், சோர்ஸ் எல்லாம் நம்ம அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள் RThevenin இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இந்த 2 ohms மட்டும் தான் இருக்குது. ஸோ RThevenin ஈக்குவல் டு 2 ohms. லாஸ்ட்டாக தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் போட்டிருக்கோம். VThevenin இன் சீரிஸ் வித் RThevenin. லோட் ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 3 ohms ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதில் இருக்க கரண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ தான் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு I2 R ஆர் IL2 R. IL அப்போ நமக்கு வேணும், IL V டிவைடட் பை 2+3. சரியா? ஸோ அதுலேருந்து பவர் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சர்க்யூட்டு. பட் இதை பார்த்தே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் RThevenin ஆர் ஓப்பன் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் XY. ஓகே, அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் எந்த இந்த சர்க்யூட்டை பார்க்கும்போது என்ன ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதான் கொஸ்டினே. ஓகே, ஸோ நம்ம RThevenin ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். பட் இங்கே அந்த ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் அவங்களே ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் என்னப்போ, ரீப்ளேஸ் த சோர்ஸஸ் பை த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். என்னதான் சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. 3 வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். பண்ணிட்டோமா, ஷார்ட் பண்ணிட்டோமா. அடுத்த ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அந்த கரண்ட் சோர்ஸ் மட்டும் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிட்டோமா. இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு ஆப்போசிட் எண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இங்கே ஷார்ட் இருக்கிறதுனால இந்த 9 ohm வந்து நெக்லிஜிபிள் ஆகிடுமா. ஓகே, அடுத்தது இந்த பிரான்ச்க்கு வாங்க. இந்த 3 ohm அண்ட் இங்கே ஒரு ஓப்பன் சர்க்யூட், விச் மீன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்டே இதுக்குள்ளே வராது, அப்போ இதுவும் நெக்லிஜிபிள். இந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இப்படி போயிடும், 9 ohms வழியாக வரவே வராது. இங்கேருந்து ஒரு கரண்ட் வந்துச்சுன்னா ஷார்ட் வழியாக போயிருமே தவிர இது வழியாக வராது. அதேமாதிரி இங்கே கரண்ட் இது உள்ளே வராது, பிகாஸ் இது இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது. சரியா? அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸுமே ineffective due to short circuit and open circuit. அப்போ பாருங்க, இப்போ டோட்டலாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஆப்போசிட்லாம் பார்த்தா 2 ohmஸும் 2 ohmஸும் பேரலில் இருக்குது. ஸோ 2 டிவைட் பை 2+2, இது வந்து சீரீஸில் இருக்குது. +3 4 ohms தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் கூட ஜஸ்ட்டு பார்த்தே இதை சால்வ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் 1 mark ப்ராப்ளம் கேட்பாங்க. சரியா? ஓகே, மீதி ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.